ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஷேர் மார்க்கெட்டில் என்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர் இருக்காங்க, அதாவது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போது ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ்லாம் இருக்குது, அதில் அவங்களுக்கு வந்து எது சூட் ஆகும், அவங்களுடைய கேபிட்டலுக்கும் அவங்க கேரக்டருக்கெலாம் எது வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப காமாக பேஷன்ஸாக இருப்பார், ரொம்ப அட்வென்ச்சர்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் விரும்ப மாட்டார். எப்போவாவது ஒரு ட்ரேட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு, இப்போவாது அவருக்கு அந்த அமௌண்ட்டு தேவைப்படுறப்போ ஒரு சின்ன ரிட்டர்ன் வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பார். அவர் வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணார்னா சூட் ஆகுமா? ஸோ அவருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு தேவையான டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம வந்து அதில் வந்து ப்ராப்பராக போக முடியும், அதில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு பிகினராக வர்றவங்களுக்கோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வரும் பொழுது, இப்போ நம்மலாம் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரெண்டு பார்ட்டாக வந்து நம்ம அதை வந்து பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் தென் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங். ஸோ இது ரெண்டுமே வந்து டோட்டலி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறவங்க அவங்க வேறு மாதிரியான பீப்புள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பார்ட். ட்ரேடிங்கை நம்ம விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்னென்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்க்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, அதாவது வந்து அந்த இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணுறது தான் அவங்களுடைய வந்து ஒரு கோல். அப்படி இருக்கும் பொழுது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு லாங் பீரியட், அதாவது வந்து ட்ரேடிங்கோட கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்பொழுது ஒரு லாங் பீரியடில் அவங்க வந்து ஒரு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க, ப்ராஃபிட்ஸை வந்து கிராஜுவலாக க்ரோ பண்ணி கொண்டு வராங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்பொழுது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்முக்கு பண்ணக்கூடியது. ட்ரேடிங்கிறது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அதையே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 டைப்ஸாக வந்து பண்ணுறோம். ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்பொழுது ஒரு 1 இயர் பீரியட், 2 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு கம்மியான இயர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய கேபிட்டலை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வரும் பொழுது அல்லது அவங்களுடைய அந்த அமௌண்ட் தேவைப்படும் பொழுது ஒரு சின்ன ரிட்டர்ன் வரும்பொழுதே அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எக்ஸிட் ஆகி வந்துக்கலாம். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதர் சைடு வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இவங்கள்ட்ட வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போதைக்கு வந்து அந்த அமௌண்ட்டு தேவைப்படாது. ஒரு கம்பெனியை எடுத்துப்பாங்க. அந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும், அது வந்து நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இந்த கம்பெனி, இதில் வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல கம்பெனியில் வந்து நிறைய அவங்களுடைய அமௌண்ட்ஸை வந்து நிறைய ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கினது 1000 ருபீஸ் கூட அந்த ஷேர்ஸ் வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தாலே அது லாங் டேர்மில் நம்ம பண்ணும்பொழுது தான் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டேர்ம்ங்கிறது ஒரு சின்ன டைமில் நம்ம பண்ணிக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் பீரியடுக்கு அப்படியே நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து எடுப்பாங்க. ஸோ லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து க்ரோஸ் கணக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
ரிட்டர்ன் எடுப்பாங்க. ஸோ வெறும் 1000 ருபீஸ் 2000 இந்த மாதிரி ஏதோ தௌசண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க லேக்ஸ் கணக்கில் வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரிலாம். இப்போ நம்மளே என்ன பண்ணலான்னா நிறைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும்போது சைட் பை சைடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு இப்போ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது க்ரோஸ் கணக்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு கம்பெனியுடைய ஷேர் எடுத்துக்கிட்டோன்னா ₹1 விற்கிது, 1 ருப்பியில் வந்து ஷேர்ஸ் இருக்குது, 1000 ருபீஸில் இருக்குது, 100 ருபீஸில் இருக்குது. நமக்கு வந்து என்ன வந்து ஒரு மந்த்லி நம்ம ஒரு சேவிங்ஸ் மாதிரி இதையும் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா மந்த்லி 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு அசட் தான். நம்ம 1 இயர் கழித்து பார்க்கும்போது ஒரு 1000 ருபீஸ் பண்ணியிருக்கும் பொழுது அந்த ஷேர்ஸ் நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு 12,000 ருபீஸ் கிட்ட வந்துடும். ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் மந்த்லி அப்படின்னா அது வந்து ஒரு 24,000 வந்து 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கே ஒரு நல்ல சேவிங்ஸாக இருக்கும். நம்மளே வந்து இந்த மாதிரியான ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆக முடியும். இதெல்லாம் வந்து டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது எப்போவோ ஒரு டைம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்மள்ட்ட எப்போ வந்து அமௌண்ட் இருக்கோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டைப்ஸ் ஆஃப் இந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு சூஸ் ஆகும். அதாவது வந்து நம்ம எப்போவாது அமௌண்ட் இருக்கிறப்போ ஒரு லம்சம் அமௌண்ட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எப்போ பிடிக்கும் அல்லது வந்து அந்த பர்டிகுலர் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேர் இருக்கலாம், அந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து நல்ல டவுனில் வரும்பொழுது அவங்க வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம பார்த்து அந்த ஷேர்ஸை வந்து வாங்க முடியும். அது போல் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு நல்ல வெல்த் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயந்தான். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்விங் ட்ரேடிங், செகண்ட் ஒன் இன்ட்ராடே ட்ரேடிங், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லக்கூடியது இண்டெக்ஸில் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஆப்ஷன் ட்ரேடிங். இதிலே வந்து ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்னால் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸில் போய் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, அது இண்டெக்ஸில் வந்து பண்ணுறது. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ்னால் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இண்டெக்ஸில் பண்ணுறது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் செல்லிங் பண்ணலாம், பையிங்கும் பண்ணலாம். இதுலேயே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னொரு கேட்டகரி சொல்லணும்னா இன்ட்ராடே, டெய்லி வாங்கி செல் பண்ணலாம், பொசிஷனாகவும் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கான்ட்ராக்டும் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரிலாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பொசிஷன் எடுத்து வச்சுருந்து ப்ராஃபிட் வரப்போ க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி பொசிஷன் ட்ரேடிங்கும் பண்ணலாம். இதெல்லாம் இப்போது நம்ம பார்ப்போம். இன்னொரு ட்ரேடிங் ஸ்கேல்பிங் அப்படின்றது நான் வந்து அதையும் லாஸ்ட்டாக ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இது வந்து இவங்களும் வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க அல்லது வெயிட் பண்ணி நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் பை பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாங் டேர்ம்லலாம் போட்டு வைக்க மாட்டாங்க. டெய்லி அந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடுவாங்க. மேக்ஸிமம் வந்து 1 மந்த்து வரைக்கும் இருக்கலாம், 2 மந்த் 3 மந்த் இப்படி கூட ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணுவாங்க. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுனா ஒரு லாங் டேர்ம் பர்பஸில் நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணுவோம்னா ஹோல்டு பண்ணுவோம், அதுதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு லோ ப்ரைஸில் இருக்கோ அப்போ வந்து வாங்கி ஒரு ஹை வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா செல் பண்ணிட்டு வரலாம். அது 1 டேவாக இருக்கலாம், 1 வீக்காக இருக்கலாம், 1 மந்த்தாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கும்பொழுது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், அனலைஸ் பண்ணுறோம். அந்த கம்பெனி வந்து இப்போது ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக போகுது, 50 ருபீஸ்லேருந்து ஒரு 100 200 போக போகுதுங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆனால் ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ 3 மந்த்ஸ் கூட ஆகலாம், அப்படி இருக்கும். நம்ம அதை வந்து ஒரு 25,000க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து நம்ம பை பண்ணி வச்சிடலாம். அது வந்து ஒரு 2 டேஸ் ஆகலாம் அல்லது வந்து ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ 1 மந்த்தோ இப்படி வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவாங்க.
இது வந்து ஸ்விங் ட்ரேடிங். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ட்ராடே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் டெய்லிலாம் பண்ண விரும்பாத ஒரு ட்ரேடர் வந்து அதில் பண்ணலாம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புவாங்க, டெய்லி வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க. ஸோ அந்த மாதிரிக்கெலாம் இந்த டைப் வந்து சூட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு அப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங். இதுதான் வந்து மேஜராக எல்லாருமே பண்ணக்கூடியது. இன்ட்ராடேவும் ஆப்ஷனில் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எஃப்என்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங். இது வந்து நம்ம ஸ்டாக்லேயும் பண்ண முடியும், தென் நம்ம வந்து இண்டெக்ஸ்லேயும் வந்து இது பண்ண முடியும். ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸில் வந்து அதுவும் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லிங்ஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் இப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆப்ஷன், அதாவது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணலாம். செல்லிங் அண்ட் பையிங் ரெண்டு விதத்தில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இன்வால்வ் ஆக முடியும். செல்லர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து ஒரு லாட்டுன்னு இருக்கும். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் அப்படின்னு இருக்கும். அது வந்து பை பண்ணுறதுக்கு 1 lakh அந்த மாதிரி அமௌண்ட்டு தேவைப்படும். ஸோ பையிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நம்ம ஒரு கம்மியான அமௌண்ட் வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பையிங் பண்ணலாம். இதுவே வந்து இந்த செல்லிங் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள இந்த செல்லிங் அண்ட் பையிங்கை இன்ட்ராடே அப்படின்னா ஒரு நாளில் நம்ம பண்ணுறது. பொசிஷன் ட்ரேடுனா எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ண முடியும். ட்ரேடிங் அண்ட் செல்லிங் அண்ட் பையிங்கில் இன்ட்ராடே பொசிஷன் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து எதில் பண்ணலாம்னா ஸ்டாக்கில், இண்டெக்ஸில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ட்ராடே வந்து இது ஆப்ஷன் இல்லாத இன்ட்ராடே வந்து ஸ்டாக்கில் போய் டைரெக்டாக பண்ணலாம். அது வந்து பையிங் அண்டு செல்லிங் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட் ஆகுறது அப்படிங்கிறது இருக்காது ஸ்டாக்கில் பண்ணும்பொழுது. ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனில் பண்ணனா இருக்கும். வெறும் ஸ்டாக்கில் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியோடைய ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே போய் அதில் உள்ள நான் ப்ரீமியத்தை பை பண்ணும்பொழுது அது வந்து மெல்ட் ஆகும். பட் டேரெக்டாக அந்த ஸ்டாக்கே நான் வாங்குகிறேன் அப்படிங்கும் பொழுது அப்போ அதில் இன்ட்ராடே பண்ணும்பொழுது அந்த ஸ்டாக்கு ஏறிச்சுன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ப்ராஃபிட் வரும். நம்ம பை பண்ணியிருந்தோன்னாக்கா, நம்ம செல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து இறங்குச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த இன்ட்ராடே வந்து இப்போது 2 விதத்தில் பண்ணலாம். ஸ்டாக்லேயே வந்து டைரெக்டாக ஸ்டாக்கை பை பண்ணலாம், அல்லது அந்த பிரீமியத்தையும் பை பண்ணலாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸில் வந்து இருக்குது. இப்போ நம்ம செல்லிங் பண்ணுறோம் அப்படின்னா தான் அதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் தேவைப்படும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பையிங் தான் பண்ணுறோம். ஸோ பையிங் பண்ணுறதுக்கு ஒரு லாட் வந்து என்ன ப்ரைஸில் இருக்கோ ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கம்மியான அமௌண்ட். இப்போ நான் நிஃப்டியில் பையிங் பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு லாட் சைஸ் வந்து 75 குவான்டிட்டி இருக்கும். இப்போ ஒரு லாட் அதாவது வந்து ஒரு பிரீமியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 100 rupeesல சேல் பண்ணுறாங்க, 100 rupeesல வந்து அது செல் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்பொழுது அதை போய் நான் என்ன பண்ணுறேன், பை பண்ணுறேன்னா 75 × 100 போட்டோன்னா எனக்கு வந்து 7500 rupees வந்து எனக்கு வந்து வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லருக்கு தான் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து நமக்கு ஃபண்டு தேவைப்படும். ஆப்ஷன் பையருக்கு அப்படிங்கும்பொழுது ஒரு 10 to 30K இருந்ததுன்னா நம்ம வந்து 1 லாட்டை பை பண்ணி ஒரு குட் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ரிஸ்க்கும் அதே மாதிரி இருக்குது ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கும் இருக்குது, ப்ராஃபிட்டும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு பிகினராக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த டைப்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ட்ரேடிங் வராது, நம்ம வந்து டெய்லி ரிஸ்க் எடுக்க மாட்டோம், ப்ரெஷர் ஆகிக்க மாட்டோம், டிப்ரெஷன்லாம் நமக்கு தேவையில்லை, அவ்வளோ வந்து ரொம்ப பொறுமையான ஒரு ஆள், எப்போவாது நான் என்னோடய பணத்தை சேஃபாக வச்சுக்கணும், எப்போவாது வேணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போயிடலாம். டெய்லி ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும், நமக்கு வந்து அப்படியே பரபரப்பாக இருப்போம், நல்ல ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்புவோம். அந்த மாதிரியான பீப்புளாக இருக்கும் பொழுது நம்ம ட்ரேடிங் சைடு வர்றதுக்கு நமக்கு சூட்டபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைப்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடிங் 2 டைப்பில் இருக்குது. இந்த டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங்னு பார்க்கும்பொழுது
ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேபிட்டலை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் ஃபஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல் நிறைய ஒரு 10 lakhs இருக்குது, நான் ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு 10,000 30,000 இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களும் ட்ரேட் பண்ணி earn பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் டைம் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டைம் தேவை கிடையாது. நம்ம எப்போவாது உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக் இருக்குது, இதில் இந்த ப்ரைஸில் வரும்போது நம்ம வாங்கணும்னு அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அப்போதைக்கு வந்து நம்ம செட் பண்ணி வச்சோன்னா அது நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் அப்படிங்கும்பொழுது நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணணும். தென் வந்து ரிட்டன் அவங்களுக்கு வந்து அந்த கேபிட்டலை பேஸ் பண்ணியோ ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ரிட்டன் வந்து வேணும், எனக்கு டெய்லி 500 rupees வேணுங்கிறவங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் ஆகலாம். இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு 2 years கழிச்சு நான் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 வந்து இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரிட்டன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வரலாம். இல்லை எனக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்து வைக்கிறேன், ஒரு ஸ்டாக் வந்து வாங்கி வைக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 1 month கழித்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தால் போதும், அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஏர்னிங்ஸ் கிடைச்சா போதும்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்னை பேஸ் பண்ணி இப்படி இருக்குது. தென் வந்து ஓன் கெப்பாசிட்டி இது அப்படிங்கும்பொழுது இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொன்னேன். அதாவது சில பேர் பொறுமையாக இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்க கேபிட்டலை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு லாங் டேர்மில் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சா போதும், நான் டெய்லிலாம் ஈடுபட மாட்டேன், ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து ஒரு சின்ன ரிஸ்க் வந்தாலும் நான் இன்றைக்கி வந்து ஒரு 1000 rupees எனக்கு ஒரு லாஸ் வருதுன்னா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அதை ஏற்றுக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வரலாம். ரிஸ்க்குனா எனக்கு இன்றைக்கி வந்து நான் 2000 ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு அதே மாதிரி 2000 ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்கேல்பிங்கும் வந்து இன்ட்ராடேயில் வந்து இப்போ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் மார்னிங் வாங்கி நமக்கு எப்போ எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், அல்லது எப்போ ப்ராஃபிட் வருதோ நமக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராஃபிட் இருந்ததுன்னா நம்ம செல் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறவங்க வந்து அந்த மார்க்கெட்டுடைய மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறவங்க. ஸோ 100 rupees இருக்குது, மேலே போக போகுதுன்னு தெரியுது, 110 108 போகும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வரும்போது க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அகைன் வெயிட் பண்ணி இன்னொரு ட்ரேட் அது மாதிரி எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா கூட அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. சின்ன ப்ராஃபிட்ஸாக புக் பண்ணி பண்ணுறவங்க ஸ்கேல்பர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்கேல்பிங் ட்ரேடு. நம்ம பண்ணுறதும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நான் என்ன ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷனில் வந்து இன்ட்ராடே பண்ணுறேன். ஸோ இன்ட்ராடே வந்து என்னென்னா டெய்லி நம்ம பண்ணக்கூடியதான் இன்ட்ராடே. அதில் வந்து ஸ்கேல்பிங் மாதிரி தான். இதில் வந்து ஆப்ஷன் பையிங் தான் நான் பண்ணுறேன், இண்டெக்ஸில் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ட்ரேடிங்கில் வந்து நான் எப்படி வந்து ஒரு கிளியராக இருக்கணும், ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன், இன்ட்ராடே பண்ணுறேன், ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆயிடுறேன், இண்டெக்ஸில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணணும். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.